ஹலோ எவ்ரிவன். ஸோ ப்ரிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக ஒரு 2 months இருக்குமா? ஸோ உங்கள் என்ன அந்த மோட்டிவேஷன்லாம் குறைஞ்சிருக்கும் கண்டிப்பாக. எனக்கு தெரியுது, மோட்டிவேஷன் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். அது குறைய விடாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணி போங்க. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, எவ்வளோ வரைக்கும் பர்ஃபெக்டாலாம் நமக்கு தேவையில்லை. எவ்வளோ வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோமோ அதையே வச்சு கண்டினியூ பண்ணிட்டு போயிடுங்க. டெய்லி ஒரு கிளாஸ், அது அது ஒன் ஷாட் கிளாஸ் பார்க்குறீங்களா, அது பேஸ் பண்ணி பிஒய்க்யூஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கோட டார்கெட் முடிஞ்சிச்சு. ஸோ ஓகேவா, மோட்டிவேஷன் லைக் அந்த எக்ஸைட்மெண்ட் மோட்டிவேஷன்லாம் கம்மியாயிட்டு இருக்கும், இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிட்டு இருக்கும். ஸோ அதை மட்டும் லோ ஆகாது. லோ ஆச்சுனாலுமே திங்க் அபவுட் இட். ஓகே, புரியுதா? அதாவது ஒரு 2 months, ஜஸ்ட் 2 months, அந்த 2 months நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம்னா அப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம்ல கொஞ்ச நாளைக்கு, ஆமாவா? ஸோ அந்த 2 monthsக்கு வந்து இந்த 2 months எஃபர்ட் நல்லா போடுங்க, நிறைய எஃபர்ட்டை போடுங்க. ஓகே, ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு நியூ சாப்டர் என்னன்னா கிராவிடேஷன் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணாமா? ஓகே, கிராவிடேஷன் அப்படின்னா என்ன? நார்மலாக கிராவிடேஷன்னா என்ன? ஒரு அட்ராக்டிவ், ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆமாவா? கிராவிடேஷன்னா என்ன? டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகும் த்ரூ கிரவுண்ட். அதனால தானே நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம். எஸ் ஆர் நோ? ஆமாவா? கிராவிடேஷன்ல தானே இப்போ ஒரு பால் தூக்கி போட்டாலும் அது கீழே வந்து விழுதுன்னா ஏன்? அது கிராவிடேஷனால, ஆமாவா? ஸோ இந்த கிராவிடேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட், கிராவிடேஷன்னா என்ன புரிஞ்சிச்சு? கிராவிடேஷன் அப்படின்றல அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த கிராவிடேஷனுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ நார்மல் ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ், நெக்ஸ்ட் என்ன டார்க், ரொட்டேஷனல் மோஷனோட ஃபோர்ஸ் டார்க்கு, டென்ஷன், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸ்ட்ரிங்குக்கு வேணும்னா டென்ஷன் வேணும், ஸ்ப்ரிங்குக்கு வேணும்னா கே அப்படின்றது வரணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன, ரொட்டேஷனல் மோஷனுக்கு ஃபோர்ஸ் இருக்கணும்னா டார்க் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான் கிராவிடேஷனுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு. அதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இட் இஸ் ஈக்குவல் டு G m1m2/r². இதுதான் ஃபார்முலா. F is equals to ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த ஃபார்முலா தான் F is equals to Gm1m2/r². ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன சொன்னோம்? இட் இஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன சொன்னோம்? F is equals to Gm1m2/r². ஓகேவா? G is a gravitational constant அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? gravitational constant. G க்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஓகே, this is the value of G, gravitational constant. G க்கு ஒரு வேல்யூ இருக்கு. இதுதான் 6.67 into 10⁻⁻11 Newton meter square by kg². ஸோ இந்த ஃபார்முலாவை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். You should remember, you must remember. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிளியர்? ஸோ இப்போ என்ன, ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம கற்றுக்கிட்டோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அண்ட் தென் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. F is equals to Gm1m2/r². G அப்படின்றது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அதுக்கு வேல்யூ இது 6.67 into m1 m2ன்றது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மாசஸ். இப்போ இது m1, இந்த பார்ட்டிக்கல் இல்லை இந்த பாடின்றது ஒரு m1, இது m2. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மாசஸ் m1 m2. இப்போ m மட்டுமே கொடுத்தாங்கன்னா சேம் மாஸ், m1 m2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மாசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் r². லிசன், r² என்ன? இட்ஸ் நத்திங் பட் ரேடியஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பார்ட்டிக்கல் சர்க்குலராக இருக்கு, ஸ்பெரிக்கல் ஏதாச்சும் எடுத்துக்கோ. ஸோ இதில் ஹாஃப் வந்து ரேடியஸ் விச் இஸ் கேபிட்டல் R. இந்த பாடிக்கும் நடுவில் இந்த ரேடியஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா தட் இஸ் ஸ்மால். ஸோ ஆர்ன்றது இங்கே என்னவா இருக்கு? இட் இஸ் கிரேட்டர் தென், இதுதானே பெரிய டிஸ்டன்ஸ். ஸ்மால் ஆர் இஸ் கிரேட்டர் தென் கேபிட்டல், ஆமாவா இல்லையா? இதோட லென்த் பாருங்க இவ்வளோதான் இருக்கு, இதோட லென்த் இது ஃபுல்லாக இருக்கு, ஆமாவா? ஓகே, திஸ் இஸ் அ பாயிண்ட் மாஸ். என்ன மாஸ் இது? பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் இன் நேச்சர். இப்போதான் சொன்னோம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நல்லா தான் இருக்கு. இட் இஸ் அ சென்ட்ரல் ஃபோர்ஸ். எங்க ஆக்ட் ஆகும்? த்ரூ சென்டர். இப்போ நம்ம நிறைய வந்து லாஸ் ஆஃப் மோஷன்ல பார்த்துருக்கோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோம்னா நம்ம இப்போ லாஸ் ஆஃப் மோஷன்ல ஒரு ஸ்ட்ரிங்குக்கு ஒரு பாடி இருக்குன்னா அதுக்கு கிராவிடேஷன் எங்க இருந்து எடுத்துக்கிறோம்? த்ரூ சென்டர். இட் இஸ் அ சென்ட்ரல் ஃபோர்ஸ். இட் இஸ் அ
central force, always attractive in nature, and it is a central force. Universal law, independent of medium. இது வந்து universal law, அதாவது எல்லாத்துக்குமே வந்து அப்ளை ஆகும். independent of medium in the sense அது ஸ்பேஸா இல்ல இந்த எர்த்தா வேற பிளானட்டா இதெல்லாம் பார்க்காது. கிராவிடேஷனல் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மீடியம். ஓகேவா, கிளியரா? தென் அதுக்கு ஒரு கொஷின் பண்ணப்போ உங்களுக்கு புரியும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட்ன்றது. இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம், அது எந்த மீடியம்ல இருக்கு, வாட்டர்ல இருக்கா இல்ல சாலிடா இருக்கா கேஸஸா இருக்கா, எது கொடுத்தாலுமே எந்த ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தாலுமே கிராவிடேஷன் மாறாது. ஓகேவா, இட் இஸ் இண்டிபெண்ட், இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த மீடியம். எங்க இருந்தாலுமே கிராவிடேஷன் சேம் தான். ஓகே, கிளியர்? Okay, so in the page clear, gravitational force always attractive, central force independent of medium, and it is a universal force. Okay, clear? Done. So இப்போ G க்கு value இருக்கு, நல்லதா இருக்கு. It is a universal constant, yes we know, and it is conservative force. Conservative force நான் என்ன சொன்னேன், it only depends on initial and final positions மேல மட்டும்தான் டிபெண்ட் ஆகும். ஆமாவா, conservative force நான் அதுதானே சொன்னேன். yes or no? சொல்லுங்களேப்பா, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே ஃபைன். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன்ஸ் மேலே மட்டும்தான் டிபெண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அதோட ரவுண்ட் ட்ரிப் ஒர்க் டன் பை ரவுண்ட் ட்ரிப் இஸ் ஈக்குவல் டு 0. இது ராங்காக இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கோங்க, நான் இப்போ கன்ஃபியூஸ்டாக எனக்கு தோணுது. ஓகே, நெக்ஸ்ட், இட் எக்ஸ்பிரஸஸ் த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 point masses. இட் எக்ஸ்பிரஸஸ் த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 point massesக்கு நடுவில் ஃபோர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும். இது இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த 2 ஃபோர்ஸஸ்க்கு நடுவில், இந்த 2 பாயிண்ட் மாசஸ்க்கு நடுவில் ஃபோர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும். எது இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது. ஸோ இங்கே சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸும் ஒர்க் ஆகும். கிராவிடேஷன் அப்படின்றல இங்கே என்னன்னா, இப்போ இந்த ஸ்பெரிக்கல் ரவுண்ட் பாடிஸ் ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க, லைக் கொஷனில் மென்ஷன் பண்ணாங்க ஸ்பெரிக்கல், என்ன சொல்கிறது, ஆர்பிட்டால். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்பெல்லாம் உனக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் சர்க்குலர் மோஷனில் சொல்லியிருக்கேன். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்ன்றது ரொம்ப தேவைப்படும். mv²/r. ஓகேப்பா, mv²/r. கிளியரா இந்த 2 pages? யூனிவர்சல் ஆஃப் கான்செப்ட்ஸ். ஃபோர்ஸோட ஃபார்முலா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா, இட் இஸ் யூனிவர்சல், சென்ட்ரல் ஃபோர்ஸ், அண்ட் தென் அட்ராக்டிவ், இண்டிபெண்டன்ட் ஆஃப் மீடியம். வெராஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸும் கூட இட் எக்ஸ்பிரஸஸ் forces between 2 point massesக்கு நடுவில் ஃபோர்ஸஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஓகே, டன். இது வரைக்கும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னா mv²/r. இந்த ஃபார்முலா மறக்காதீங்க. ஓகே, டன், கிளியர். ஸோ ஒரு கொஷின் லிசன் பண்ணுவோமா, கொஷின் ஸ்டார்ட் பண்ணுவோமா? கிளியர்? ஓகே 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 ஓகே, ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுவோமா கொஷின்? யாரது 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 தெரியலையே. ஓகே, ஒரு கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். 2 astronauts are floating in gravitational free space. 2 astronauts ஸ்பேஸில். ஓகேவா, ஸோ 2 astronauts வந்து வெயிட் a minute. 2 astronauts floating in a gravitational free space. அதாவது கிராவிடேஷனல் இல்லாத ஒரு இடம். ஸ்பேஸில் கிராவிடேஷன் இருக்குமா? இருக்காது. ஆஃப்டர் லாஸ்ட் கான்டாக்ட் வித் த ஸ்பேஸ் ஷிப். ஒரு ஸ்பேஸ் ஷிப் இங்கேருந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் தானே மூவ் ஆகுவாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப்ன்றது காணாமல் போயிடுது. இட் லாஸ்ட் இட்ஸ் கான்டாக்ட். ஓகேவா, ஸோ ஸ்பேஸ் ஷிப் இல்லாமல் காணாமல் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த 2 ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து ஸ்பேஸில் இருக்காங்க. அங்கே கிராவிடேஷன் இருக்காது. அவங்க 2 பேரும் என்ன ஆகும் அப்போது? ஸ்பேஸ் ஷிப் இல்லை, ஒரு வண்டி. ஸ்பேஸ் ஷிப் இஸ் நத்திங் பட் ஒரு வெஹிக்கல். அவங்க போகிற ஒரு வெஹிக்கல். அந்த வெஹிக்கல் இட் இஸ் லாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க 2 பேர் மேலே தானே இருப்பாங்க, ஸ்பேஸில் தானே இருப்பாங்க. அந்த ஸ்பேஸில் இருக்கும்போது அங்கே கிராவிடேஷனும் இருக்காது. அப்போ எப்படி இருப்பாங்க 2 பேரும்? கீப் ஃப்ளோட்டிங் அட் த சேம் டிஸ்டன்ஸ் பிட்வீன். எங்கே இருக்கிறாங்களோ அங்கேயே இருந்து ஒரே, இப்போது அந்த ஸ்பேஸ் ஷிப் இருந்தப்போ எங்கே இருந்தாங்களோ அதே இடத்துலையா இருப்பாங்க? கிடையாது. மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர், மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர், will become stationary. அதாவது ரெஸ்ட்லேயே இருப்பாங்களா, ஒருத்தருக்கு கிட்ட வருவாங்களா, இல்லை ஒருத்தருக்கு தூரமாக போவாங்களா? இதுதான் கொஷின். ஓகேவா, நான் ஆல்ரெடி சொன்னேன் கிராவிடேஷனல் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. இட் இஸ் கிராவிடேஷன் அப்படின்றது என்ன சொன்ன? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் யூனிவர்சல் ஃபோர்ஸ். இட் இஸ் ஆல்சோ இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம். ஓகேவா,
சொன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றது இட் இஸ் யூனிவர்சல் ஃபோர்ஸ், இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மீடியம். எங்க ஸ்பேஸா அதுவா இதுவா இதெல்லாம் தேவையில்லை. அண்ட் இன்னும் ஒரு விஷயம் இம்பார்ட்டண்டா சொன்னேன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஆமாவா? என்ன சொன்னேன்? இட் இஸ் அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னா, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன நடக்கும்? தே வில் மூவ் ஈச் டுவர்ட்ஸ் ஈச் அதர். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், தே அட்ராக்ட். ஓகே, தே வில் மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஓகேவா? ஞாபகம் இருக்குமா? 2017 கொடுத்த கொஸ்டின். கிளியர்? டன்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Two spheres of masses m and capital M are situated in air and in the gravitational force between them is. ஏர்ல சிச்சுவேட் இருக்கு. இது ரெண்டு ஸ்பியர்ஸ், ஒரு மாஸ் இது ஒன்று, இன்னொன்று கேபிட்டல் எம். ஒன்று ஸ்மால் எம், இன்னொன்று கேபிட்டல் எம். ஒன்று சின்னதாக இருக்கு, ஒன்று பெருசாக இருக்குன்னு எடுத்துப்போம். ஏர்ல இருக்கு. அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? எஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. த ஸ்பேஸ் அரவுண்ட் த மாசஸ் இஸ் நவ் ஃபில்டு வித் லிக்விட். இந்த மாசஸ் சுற்றி வந்து லிக்விடால ஃபில் இருக்கு. ஓகே, ஃபில்டு வித் லிக்விட். The of specific gravity 3. அந்த லிக்விடோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எவ்வளோ? 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The gravitational force, இந்த லிக்விட் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் இதை சுற்றி என்ன இருக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 3 அப்படின்னு கொடுத்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். என்னடா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, என்ன லிக்விடு, எது? வெரி சிம்பிள், லிசன் கேர்ஃபுல்லி. உங்களுக்கு கான்செப்ட் தெரியும், இப்போதானே படித்தோம் கான்செப்ட் என்ன? Gravitational force is an attractive force and it is universal force which is independent of medium. Independent of medium na அது எங்க இருக்குது, எதெல்லாம் தேவையில்லை. independent of அது ஏர்ல இருக்கா, லிக்விட்ல இருக்கா, ஸ்பேஸ்ல இருக்கா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இட் இஸ் இண்டிபெண்ட், அது மேலே டிபெண்ட் ஆகாது, எங்கே இருக்குதுன்ட்டு தேவையில்லை. ஸோ என்னவா இருக்கும்? இதெல்லாம் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. லிக்விட்ல இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கிராவிடேஷன் சேமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி தானே சொன்னேன். ஸோ கிராவிடேஷன் எஃப்னா ஆன்சரும் எஃப் தான். ஓகேவா? கிளியர்? ஸோ கிராவிடேஷன் எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எஃப் இருந்தாலும் இல்லை அது சுற்றி லிக்விட் வந்தாலும் அது எஃப் தான். ஏன்னா இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம். ஓகே, கிளியர்? டன்? ஓகே. Next, two identical spheres are placed in contact with each other. ரெண்டு identical spheres. ஐடென்டிக்கல்னா ரெண்டுமே சேம் வெயிட்ல, சேம் மாஸ். ரெண்டுமே ஐடென்டிக்கல்னா சேமா இருக்கு. ரெண்டு ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ், இதுவும் எம், இதுவும் எம். ஆர் பிளேஸ்ட் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர். ரெண்டுமே கான்டாக்ட்ல இருக்கு. ஒன்று ஸ்பேஸ்ட் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர். த ஃபோர்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷன் தானே. டிக்கி மூடியா ஆர்கனைசேஷன் எழுதியிருக்கேன். சிச்சி கிராவிடேஷன். The force of gravitation between the spheres will be proportional to ன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, எல்லாமே ரேடியஸ். ஆர் இஸ் நத்திங் பட் ரேடியஸ் ஆஃப் த ஈச் ஸ்பியர். ஒவ்வொரு ஸ்பியரோட ரேடியஸ் என்ன? ஸோ டூ ஐடென்டிகல்ஸ்ன்றது ஒரு கான்டாக்ட், ரெண்டுமே ஒட்டி கான்டாக்ட்ல இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு ஸ்பியர்ஸும் கான்டாக்ட்ல இருக்கு. அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எதுக்கு ப்ரப்போர்ஷனலா இருக்கும்? நல்லா லிசன் பண்ணுங்க, நல்லா கேளுங்க. ஒன்று சொல்றேன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன? GMM by R². இதுதானே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நம்ம என்ன கேட்டிருக்காங்க? R² கேட்டிருக்காங்க. ஆமாவா? எஸ் ஆர் நோ? ஸோ ரெண்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது ரேடியஸ் ஆஃப் தி ஈச் ஸ்பியர். ஆர்ன்றது என்ன? இது ஆர் த்ரூ அவுட். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ். அப்போது இதுலேருந்து இது ஆர். ஆமாவா? கேபிட்டல் ஆர். இதுலேருந்து இது ரேடியஸ் தானே நமக்கு. ஆர் ரெண்டுமே எவ்வளோ ஆகும்? 2R அப்படின்றது. இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். ரெண்டுமே கான்டாக்டில் இருக்குது. நான் கான்டாக்டில் போடலை இங்கே. ஆக்சுவலி எப்படி இருக்கும்னா கான்டாக்டில் ரெண்டுமே ஒட்டிகிட்டு இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அப்போ என்னாகும்? ரெண்டுமே வந்து இது ஆறு, இது ஆர். அப்போ என்னாகும்? இது 2R. ஆமாவா? எஸ் ஆர் நோ? ஸோ இந்த 2R² G ரெண்டுமே என்ன மாசஸ்? ஐடென்டிக்கல் மாசஸ். ரெண்டுமே ஐடென்டிக்கல் மாசஸ். ஸோ M². ஓகே, GM². இது வரைக்கும் கிளியரா? டன். இங்க क्वेश्चनல ஒன்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. என்ன ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க? டூ ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் மாஸ் கொடுத்துருந்தா நமக்கு இது ஸ்பெசிஃபை பண்ணல. பட் ஸ்பியர்னு ஷேப்பை கொடுத்துருக்காங்க. ஷேப்பை கொடுத்துருந்தா ஸ்பியரோட வால்யூம் என்ன? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4
by 3 pi r cube. இதுதானே வால்யூம் ஆஃப் ஸ்பியர் படிச்சிருக்கீங்களா 10th வரைக்கும்? ஞாபகம் இருக்கா? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4 by 3 pi r cube. ஆமாவா இல்லையா? எஸ், நல்லா தான் இருக்கு. Listen here. Listen carefully. 4 by 3 pi r cube. எஸ், நல்லா தான் இருக்கு. இப்போ நம்ம இந்த வால்யூம் ஸ்பியர் கொடுத்ததுனால இந்த வால்யூமை சப்ஸ்டியூட் பண்ணோம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ண முடியும்? டென்சிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். லிசன் கேர்ஃபுல்லி. லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல், டென்சிட்டி எடுத்துட்டோம்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் பை வால்யூம். ஆமாவா? இப்போ நமக்கு வால்யூம் தேவை. ஆமாவா? மாஸ் தேவை. மாஸ் தானே இங்கே இருக்குது, இந்த மாஸில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஆமாவா? ஸோ மாஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் மாஸ் தேவை. மாஸ் இங்கே போச்சுன்னா m is equal to d into v. ஓகேவா? d into v. Density is nothing but d ஆவே போட்டுக்கோ, இல்லை ரோ அப்படின்றது டினோட் பண்ணலாம். டென்சிட்டியை நோ இஷ்யூஸ், அது உங்கள் இஷ்டம். டென்சிட்டின்றது ரோவாகவும் டினோட் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வால்யூம் எவ்வளோ? 4 by 3 pi r cube. ஆமாவா? டைரெக்டாக இதை எடுத்துகிட்டு போய் இந்த எம்மில் சப்ஸ்டியூட் பண்ணு. நெக்ஸ்ட் பேஜில் பார்ப்போமா? ஸோ லிசன், என்னவா இருக்கு? F is equals to GMM. MM is nothing but M square by 2R whole square. ஆமாவா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா G M square என்ன ஆகும்? இங்கே என்ன? D into 4 by 3 pi r cube. D into 4 by 3 pi r cube. Okay? Divided by 2 square 4 r square. Okay? Clear? அண்ட் இங்கே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஹோல் ஸ்கொயர் இல்லை இது ஆக்சுவலாக. ஆமாவா? ஓகே. ஸோ இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணுறதை விட நமக்கு கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? ஆரை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். மற்ற இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மற்றது எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஆரை கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே? ஆரை கன்சிடர் பண்ணுங்கள். ஆர் கியூப் ஸ்கொயர்னா 3 into 2 6. ஆமாவா? பை ஆர் ஸ்கொயர். So, r power 6 மேலே போச்சுன்னா இந்த 2 -2 is equal to r power 4. So, gravitational force is proportional to r power 4. This is the answer. r power 4. Option D is the right answer. Clear-ஆ? எப்படி பண்ணணும்னு புரிஞ்சுச்சா? Instead of getting confused, அதாவது இங்கேயே வந்து டைரெக்டாக வந்து g is equals to r மட்டும் கேட்டிருக்காங்களே, r 2 square 4 r square. அப்போ r square தான் ஆன்சர்ன்ட்டு B போட்டிங்கன்னா இட்ஸ் wrong. ஓகே? ஆக்சுவலாக நம்ம எப்போ ஜஸ்ட் 2 மாசஸ் கொடுத்து ஸ்பெசிஃபை பண்ணலன்னா அப்போ நம்ம அது யூஸ் பண்ணால் தட்ஸ் கரெக்ட். பட் இங்கே நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஆமாவா? ஸ்பியர்ஸ்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம இந்த வால்யூம் இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே? கிளியர்? ஓகே, டன். நெக்ஸ்ட் கொஷின். 2 particles of equal mass. Equal massனா இதுக்கு முன்னாடி ஐடென்டிக்கல் சொன்னாங்களா, அதே மாதிரி go around a circle of radius. ஸோ ஒரு சர்க்கிள் இருக்கு, அதை சுற்றி 2 particles மூவ் ஆகுது அரவுண்ட் a circle of radius r. இது ஒரு circle of radius rல அரவுண்ட் சுத்துது. ஓகே? under the action of the mutual attraction around a circle of radius. ஓகேவா? இதுதானே ரேடியஸ். ஆமாவா? ஸோ under the action of the mutual gravitational force. mutual in the same, ரெண்டு ஒன்னா, சேம் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறல, உனக்கும் அதே ஃப்ரெண்டு எனக்கும் அதே ஃப்ரெண்ட் தானே, திஸ் அ மியூச்சுவல் ஃப்ரெண்ட். ஆமாவா? ஆமாம் தானே? ஃபேஸ்புக்லலாம் வந்திருக்கோம்ல. ஸோ தட் இஸ் மியூச்சுவல் மீன்ஸ் சேம் இந்த சென்ஸ். அப்போது இது 2 மாசஸுமே என்னாகும்? மியூச்சுவல் அப்படின்றப்போ ஈக்குவல் ஆகும். அண்ட் ரிமெம்பர் ஒன் திங், த ஸ்பீட் ஆஃப் வி கேட்டிருக்காங்க. கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீட் ஆஃப் வி கேட்டிருக்காங்க. equal of gravity. mutual என்ன மியூச்சுவல் சொல்லியிருக்காங்க? gravitational force of attraction mutual அப்படின்னாங்க. மியூச்சுவல் அப்படின்னா இது ரெண்டுமே சேம் in the sense இதுக்கு gravitational force mutual, that is equal to எதுக்குள்ள சுத்துது? inside this is nothing but circle. in the form centripetal force அன்றது ஒர்க் ஆகும். என்ன ஒர்க் ஆகும்? centripetal force. ஆமாவா? clear? centripetal force. Okay. Next. Okay. Listen. Centripetal force. இப்போ gravitational force ஓட formula என்ன? G. Same mass. Identical mass. So, G m square by r square is equals to centripetal force அப்படின்ற formula என்ன? mv square by r. இதுக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன் mv square by r. Okay. Clear?
இது வரைக்கும் பக்கா ஆமாவா? எஸ் ஆர் நோ? நெக்ஸ்ட் பேஜில் ஸ்டார்ட் பண்ணுவோம். லிசன். gm square by r square is equals to mv square by r. இதுதானே ஃபார்முலா? ஓகே டன். ஃபர்ஸ்ட் gm square சேம் r square ரேடியஸ் என்ன? இது r ஆமாவா? பட் இங்க ரெண்டு மாசஸ் இந்த சென்ஸ் நமக்கு 2r அப்படின்றது வரணும். ஸோ ரேடியஸ் என்னங்க? 2r. in the sense gm by m square by 2r whole square is equals to okay. so actually நான் கரெக்டாக போடணும்னா இது ரேடியஸ் அண்ட் தென் இதுக்கு இது ரேடியஸ். அப்போது இது 6 இது 6னா இது 2r தானே. நான் ஹாரிசான்டலாக போட்டல, அதை வந்து வெர்டிக்கலாக போட்டால் 2r. ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா? ஓகே டன். நெக்ஸ்ட் பை mv ஸ்கொயர் பை r. mv ஸ்கொயர் எது? mv ஸ்கொயர் எதுக்கு எடுத்தோங்க? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸோட ரேடியஸ் என்ன? வெறும் r மட்டும்தான். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வெறும் இந்த ஹாரிசான்டலா போட்டிருக்க பாருங்க, அந்த r மட்டும்தான். ஸோ இதுக்கு வெறும் r மட்டும்தான். ஓகேவா? ஸோ இது பண்ணா m கேன்சலா? ஓகேவா? ஓகே gm ஸ்கொயர். ஸோ gm by 4r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு v ஸ்கொயர் பை r. கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? ஓகே வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. இந்த சென்ஸ் நமக்கு இது வேணும், v அப்படின்றது வேணும் ஆமாவா? ஸோ சிம்பிளாக r ஸ்கொயரில் r கேன்சல் பண்ணிட்டா. ஓகேவா? இது வரைக்கும் முடிஞ்சு. gm by 4r v ஸ்கொயரில் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட். ஸோ v இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் gm by 4r. ஓகேவா? 4r அப்படின்றோம். ஓகே ரூட்ல இருக்கு. 2 ஸ்கொயர் 4 தானே. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணா ஸ்கொயர் ரூட் கேன்சல். அப்போ 2 வெளியே வந்துடும். இந்த சென்ஸ் 1/2 ரூட் gm by r is equals to velocity. ஓகேவா? 1/2. ஓகே ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே கிளியரா? எப்படி பண்ணணும்னு புரிஞ்சுச்சா? டன். ஓகே நெக்ஸ்ட். If the gravitational force between two objects were proportional to 1/r அப்படின்றப்போ, இப்போ நார்மலா கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? gm1 m2 by r ஸ்கொயர். இது ஃபார்முலா. பட் கொஸ்டின்ல என்ன சொன்னாங்க? இட் இஸ் proportional to 1/r. instead of taking r ஸ்கொயர் நம்ம gm1 by m2 by r மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் கொஸ்டினிங்க. ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் நாட் ஆர் ஸ்கொயர் எடுத்துக்காம ஆர் மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலாவில் ஆர் ஸ்கொயர் எடுத்துக்காம ஆர் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா எங்க இருக்கும்? ஓகே வேர் ஆர் இஸ் த செப்பரேஷன் பிட்வீன் தெம். ஓகே ஆர் இஸ் த செப்பரேஷன் பிட்வீன் தெம். ஓகே லிசன். கிராவிடேஷனல் பற்றி 2 ஆப்ஜெக்ட்ஸ், 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஆமாவா? நமக்கு தெரிஞ்சது 2 ஆப்ஜெக்ட்ஸ். இது r அப்படின்றது இதுக்கு நடுவில் இருக்கிற செப்பரேஷன். இந்த சென்ஸ் இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். The alpha particle in the circular orbit under such a force would have its orbit. Alpha particle ஏதோ ஒரு alpha particle இது சுத்தி இந்த சர்க்குலர் ஆர்பிட் இருக்கு. such a force would have its orbital speed v அப்படின்றது இருக்கும். அது எதுக்கு ப்ரப்போர்ஷனல்? அண்ட் இந்த வாட்டியும் உனக்கு ஆர் தான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ல. எதுக்கு? ப்ரப்போர்ஷனல் ஆமாவா? ஸோ இது வரைக்கும் கொஸ்டின் புரிஞ்சிச்சு உங்களுக்கு? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ புரிஞ்சிச்சு. இங்க ஒரு விஷயம், இங்க நமக்கு இந்த மாதிரி சர்க்குலர் ஆர்பிட் அப்படி கொடுத்தா நம்ம டைரக்டா என்ன எடுத்துக்கணும்? fg is equals to fc ஆமாவா? எஸ் ஆர் நோ? ஸோ listen, wait. fg is equal to fc. Gravitational force என்னவா எடுத்துக்கணும்? இங்க r மட்டும் எடுத்துக்கணும். ஸோ gm ஐடென்டிக்கல் மாசஸ் தானே இது. ஓகே ஸோ இந்த சென்ஸ் gm ஸ்கொயர் பை r. வெறும் r மட்டும் தானே எடுத்துக்கோ சொன்னாங்க. கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் 1/r ஸ்கொயர் we should take 1/r. ஓகே நெக்ஸ்ட் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் mv ஸ்கொயர் பை. லிசன். இப்போ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னா என்ன? இந்த சர்க்கிள் ஆமாவா? அதோட ரேடியஸ் அப்படின்றது இதுல பாதி தானே ஆமாவா? எஸ் ஆர் நோ? mv ஸ்கொயர் பை ஆர்னா ஆர் இஸ் நத்திங் பட் ரேடியஸ்னா இதுல பாதினா ஃபுல்லா ஆர்னா பாதி எவ்வளோ ஆகும்? r/2 ஆமாவா இல்லையா? ஹாஃப் எவ்வளோ? ஃபுல்னா ஹாஃப் எவ்வளோ? r/2. அங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. mb ஸ்கொயர் r mb ஸ்கொயர் பை
ஆர்னா r/2 வரும். புரிஞ்சுதா நான் சொல்றது? இதுல ஃபுல்லா ஹாஃப்னா பாதி எவ்வளோ r/2. இதுக்கு முன்னாடியும் அப்படிதானே எடுத்துக்கிறோம் நம்ம. லைக் இங்க பாருங்க, இதுல பாதி தானே. ஆர்பிட்டாலோட ரேடியஸ் என்ன? இதுக்கு ரேடியஸ் ஓகே, ஆர்பிட்டாலோட ரேடியஸ் என்ன? ஓகே, புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இஸ் இட் கிளியர்? ஓகே, டன். நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இதுல ஆர், இதுல ஆர் கேன்சல், நல்லா தான் இருக்கு. அண்ட் தென் இதுல எம், இதுல எம் கேன்சல், முடிஞ்சு. நமக்கு என்ன தேவை? கொஷன்ல என்ன கேட்டிருக்காங்க? V is proportional to R. R கேட்டிருக்காங்க. ஆரே இல்லையேடா. V எப்படி இருக்கு? V, இந்த Vக்கு ஆரே இல்லையே. R எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன அர்த்தம்? R கேன்சல் ஆச்சுன்னா R power 0. V is proportional to R power 0. Option B is the right answer. அங்கே பயந்துராதீங்க, எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. Rக்கு எங்க போறதுன்னா ஆப்ஷன்ஸ்ல இருக்கு பாருங்க, R power 0. ஓகே, கிளியர்? டன்? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் வந்து ஒரு கான்செப்ட். இப்போ இவ்வளோ நேரம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் படித்தோம். எப்படி அது ஒரு சின்ன கான்செப்ட் நம்ம பார்த்தோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா என்ன, அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது. லைக் இட் இஸ் அ யூனிவர்சல் ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம். ஒரு 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இதுக்கு செப்பரேட் ஆகுது. ஸோ இதுக்கு ஆர்பிட்டால் வெலாசிட்டி. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். ஒரு கான்செப்ட் உங்களுக்கு உங்கள் மைண்டில் இருக்குது. அடுத்தது என்னென்னா பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். இப்போ இவ்வளோ நேரம் கொடுத்தது சிங்கிள் ஃபோர்ஸஸ், ஆமாவா? குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்தாங்க. இப்போ இவ்வளோ நேரம் 2 பார்ட்டிகல் அது நடுவில் இருக்கிறது அது கேட்டாங்க. இப்போ இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஃபோர்ஸஸ், குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ் ஆன் எம். ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ட்டிகல் எம் பார்ட்டிகல் வந்து M1, M2, M3, M4 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், டிஃப்ரெண்ட் மாசஸ், டிஃப்ரெண்ட் ரேடியஸ், இந்த மாதிரி இருக்கிறப்போ ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்க, F1 + F2 + F3 + F4. சிம்பிளா F1 என்ன? இங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தானே. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? M1 M2/r1², M1 M2/r2², M1 M3/r3², M4/Gm1 M4/r4². ஸோ ஓகேவா? கிளியரா புரிஞ்சுச்சா? இப்போ பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட நெட் ஃபோர்ஸ். ஓகேவா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட நெட் ஃபோர்ஸ். கிளியரா இது வரைக்கும்? இஸ் இட் கிளியர்? டன்? ஓகே. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அதிகமாக ஃபோர்ஸஸ் கேட்டாங்க, அப்போ எப்படி பண்ணணும்? ஓகே, இவ்வளோ நேரம் சிங்கிள். ஓகே, டன். லிசன், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். நல்லா கேளுங்க. ஃபோர்ஸ் ஆன் ஏ மாஸ் அட் த சென்டர் ஆஃப் சிமெட்ரிக்கல் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இது சிமெட்ரி, ஆமாவா? இது ஸ்கொயரு, இது ட்ரையாங்கிள், இந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்குல்ல, சிமெட்ரி இருக்குல்ல, அதுக்கு நடுவில் இருக்கிற இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த மாஸோட ஃபோர்ஸ்ன்றது எப்பவுமே 0. இந்த சென்ட்ரல் மாஸோட ஃபோர்ஸ்ன்றது F_net 0. சிமெட்ரிக்கல் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த சென்டர் என்னாகும்? 0. சென்டர்ல வந்து இந்த சிமெட்ரிக்கல், இந்த சென்ஸ் ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் இந்த மாதிரி இருக்குல்ல, இட் இஸ் ரெக்டாங்கிள். ஓகே, நோ இஷ்யூஸ். ஸ்கொயர்னு நினச்சிக்கோங்க, ரெக்டாங்கிள் நினச்சிக்கோங்க. ஓகே, இது ஓகேவா? கிளியரா? ஸோ சென்டர்ல மாஸ்ன்றது 0 when it is symmetrical. ஓகே, டன். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ஃபோர்ஸ் ஆன் த மாஸ் அட் த சென்டர் ஆஃப் ஹாலோஸ்பியர். இட் இஸ் அ ஹாலோஸ்பியர். இந்த ஹாலோஸ்பியர்ல நடுவில் இருக்கிற இந்த மாஸ் வந்து 0 பிகாஸ் ஹாலோஸ்பியர் இன்சைட் நோ கிராவிடேஷனல் ஃபீல்ட். இன்சைட் வந்து ஹாலோஸ்பியர்ல கிராவிடேஷனல் ஃபீல்ட். ஹாலோஸ்பியர்னா எனக்கு என்ன சொல்லுங்க, உங்களுக்கு காட்டணும்னா இல்லை. இது ஸ்பியர், நடுவில் இருக்கிறது காலியா எம்டியா இருக்கா, ஆமாவா? ஸோ திஸ் இஸ் ஹாலோ, எம்டி. ஸோ இங்க எங்க இருந்து இருக்கும் கிராவிடேஷனல் ஃபீல்டுன்றது, ஹென்ஸ் நடுவில் இருக்கிற மாஸ்ன்றது 0. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இஸ் இட் கிளியர்? ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ ஜஸ்ட் ஸோ நான் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், மோர் தென் 2 பார்ட்டிகல்ஸ், அதுக்கப்புறம் அதோட டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரேடியஸஸ், இந்த மாதிரி R1 R2 கொடுத்தாங்க. ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா F_net = F1 + F2 + F3 + F4. ஓகே, ஒருவேளை சிமெட்ரிக்கலாக கொடுத்தாங்க, அதோட சென்டரோட மாஸ் கேட்டாங்கன்னா டைரெக்டாக இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, சிமெட்ரிக்கலோட மாஸ்ல சென்டர்ல கேட்டாங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அந்த மாதிரி தான் ஹாலோஸ்பியருக்கும். ஓகே, டன், கிளியர். ஓகே, புரிஞ்சிச்சு. இப்போ ஒரு கொஸ்டின் பார்ப்போமா? இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு புரிஞ்சு இது வரைக்கும் பண்ணதில் இந்த கொஸ்டின் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில, பட் புரிஞ்சிருந்தா பெஸ்ட் திங். ஓகே, புரியலன்னா இப்போ பாருங்க. ஓகே, லிசன். ஃபர்ஸ்ட்
3 masses of each equal to m are placed at the 3 corners of the square. என்ன கேட்டிருக்காங்க? ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இந்த சென்ஸ் இது ஸ்கொயர். ஓகேவா? இது என்ன? ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஸ்கொயர் இது. ஓகே, அதோட மாசஸ் என்ன? m ஈக்குவல் டு m. 3 மாசஸ். இது m, இது m, இது m. ஏன் கார்னர்ல போட்டோம்? ஆல்ரெடி क्वेश्चनல சொல்லிருக்காங்க 3 masses of equal placed at the 3 corners of the square. ஸ்கொயரோட 3 cornersல பிளேஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஆஃப் சைடு எவ்வளோ? a ன்னு கொடுத்துருக்காங்க. சைடு a, ஆஃப் சைடு a. இது a, இது a, இது a. இதுவும் a தான். பார்ப்போம். வெயிட். ஓகே, so calculate the force of attraction on the unit mass of the fourth corner. இந்த unit mass in the sense இதுல mass கொடுத்துட்டாங்க. unit mass in the sense mass is equals to 1. ஆமாவா? in the sense 1 kg அப்படின்னு வச்சுக்கோ. 1. ஓகே, டன். ஸோ யூனிட் மாஸ் அட் தி ஃபோர்த் கார்னர். ஃபோர்த் கார்னர் எது? அந்த கார்னர். ஸோ உனக்கு செப்பரேட்டாக தெரியணும்ல அது. ஸோ அதனால ஓகே, கிளியர். ஃபோர்த் கார்னரோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் கார்னரோட என்ன கேட்டிருக்காங்க? ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ஆமாவா? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கிராவிடேஷன் இஸ் ஏ அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, அந்த மாதிரி ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா சிம்பிளாக இதுக்கு முன்னாடி தானே படித்தோம். எஃப் நெட் இஸ் ஈக்குவல்ஸ் டு F1 ப்ளஸ் F2 ப்ளஸ் F3 ப்ளஸ் F4. ஏன்னா 4 கார்னர்ஸ் இருக்குல்ல, அதனால 4 எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இது வரைக்கும் கிளியர். இப்போ லிசன் கேர்ஃபுல்லி. ஒன்று நல்லா கேளுங்க. இது எஃப் ஃபோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது, இது டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ இதுக்கு 90 டிகிரிஸில் இருக்கு. ரிசல்டன்ட் இப்படி தானே வரும். எஸ் ஆர் நோ? ரிசல்டன்ட் இப்படி தானே வரும். ஸோ இப்படி வந்துச்சுன்னா இது மேலேயும் ஆக்ட் ஆகும்ல, விச் இஸ் டயக்னல் டு இட். ஆமாவா? இது மேலேயும் ஆக்ட் ஆகும். பட் இந்த ஃபர்ஸ்ட், ஓகே, உனக்கு நம்பரிங் வச்சுப்போம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். பட் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் மாசஸ்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த ஃபோர்த் மாசோட சம்மந்தம் இருக்கிறது எது? அதாவது ரிலேஷன்ல இருக்கிறது எது? இதுக்கு டயக்னலா இருக்க அதாவது ரிசல்டண்டா வர செகண்ட் மாசன்றது ரிலேஷனா இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மாசம் செகண்ட் மாசம் ஃபர்ஸ்ட் மாசம் தேர்ட் மாசம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சிருவோம். ஓகேவா? ஸோ F1 is equal to, listen carefully, F1 is equals to நமக்கு ஃபோர்ஸ் என்ன? Gm1 m2 by r ஸ்கொயர். ஆமாவா? பட் நமக்கு கொஸ்டின்லேயே சொன்னாங்க இட் இஸ் அன் யூனிட் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சென்ஸ் இன்னொரு m என்ன? 1. யூனிட் மாஸ்னா 1. ஓகேவா? கிளியர்? r ஸ்கொயர். r இஸ் நத்திங் பட் a. ஸோ a ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் F3. F3 அப்படின்றது அதே தான், சிம்பிள். gm யூனிட் மாஸ் அப்படின்றதுனா 1 a ஸ்கொயர். ரெண்டும் சேமா? சேம் அப்படின்றதுனால ரெண்டுமே ஈக்குவலா? F1 is equals to F3. இந்த சென்ஸ் இதை டைரக்டா Fன்னு எடுத்துக்கலாம். F1 இருந்தாலும் F3 இருந்தாலும் F. Fனா என்ன இங்க இப்போ? F is equals to gm by a ஸ்கொயர். ஆமாவா? ஆமாவா? gm by a ஸ்கொயர் தானே Fன்றது. F1 is equal to F3. அதை F1 F3 சொல்லாம டைரக்டா Fன்னு எடுத்துக்கிட்டோம்னா gm by a ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மாஸ் தேர்ட் மாஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஃபோர்த் மாஸா நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்த் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீ தேர்ட் மாஸ் கண்டுபிடி. புரியுதா? தேர்ட் மாஸோட ஃபோர்ஸ் என்ன கண்டுபிடி. இங்க பார், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் மாஸ் ஃபோர்ஸ் gm by, அது யூனிட் மாஸ் தானே, 1 r ஸ்கொயர். இந்த வாட்டி ஆர் ஸ்கொயர், இதுக்கு முன்னாடி ஆர் ஸ்கொயர்னா இது ஏ சைடு ஏ சைடு. ஓகே, நல்லா தான் இருக்கு. பட் இங்க டயக்னலா இருக்கு. இந்த சென்ஸ் இதுவும் வந்து இந்த பக்கம் இருக்கு. ஓகேவா? இது ஏ, இந்த ஏ. அப்ப ரிசல்டன்ட் ஒன்று இதுக்கும் ஒன்று இருக்கும்ல. ரிசல்டன்ட்ன்றது ஏனா 90 டிகிரிஸ். நான் லாஸ் ஆஃப் மோஷன்ல சொல்லியிருப்பேன் 90 டிகிரிஸ்ல சேமா இருக்கு. ஏனா ரிசல்டன்ட் என்ன? a root 2. தட் இஸ் த ஆர் ஸ்கொயர் ஹியர். ஓகேவா? gm by ஆர் ஸ்கொயர் என்ன? a root 2 ஹோல் ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு gm by a root 2. a ஸ்கொயர் root 2ன்றது into 2. ஓகே, கிளியர்? இப்போ இங்க ஒன்று நல்லா கவனிச்சிங்கன்னா, லிசன் கேர்ஃபுல்லி, gm by a ஸ்கொயர், gm by a ஸ்கொயர்.
ஆமாவா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு என்ன? F. ஆமாவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு F இஸ் ஈக்குவல் டு which is F3 is equals to F by 2. ஆமாவா? எழுதலாமா? ஸோ இப்போ F3 ஓட வேல்யூ என்ன? F by 2. ஸோ இப்போ நமக்கு சாரி F3யா? சாரி F2 இல்லை இது 2. ஆமாவா? இப்போ நமக்கு F1, F2, F3 தெரியும். தெரிஞ்சிச்சு. அடுத்தது என்ன நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது? F4ன்றது தெரியணும். ஆமாவா? F4 தெரியணும். எஸ் நல்லா தான் இருக்கு. லிசன். டிங் டிங். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பக்கா ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. F4 தெரியணும்னா சேம் F2க்கு பண்ண மாதிரி தான். இந்த பக்கம் A, இந்த பக்கம் A. ஆமாவா? ஆமாவா? பட் இங்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பக்கம் F, இந்த பக்கம் F அப்படின்னா இந்த பக்கம் ரிசல்டன்ட் என்ன வரும்? F√2 வரும். ஆமாவா? ஆமாவா? F√2 ஓட சேர்த்து இந்த A ஓட மாஸ் எவ்வளோ ஆச்சு? செகண்ட் மாஸ் F/√2வா? F/2வா? அதாவது F2 ஓட மாஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆச்சு? F/2வா? ஸோ அதுவும் போட்டோம்னா சாரி இந்த பக்கம் வரும். ஸோ இப்போ 2 இருக்குங்க. அக்கார்டிங் டு திஸ் ஃபோர்த் மாஸ்க்கு இதுவும் F போட்டோம்னா ரிசல்ட் என்ன? F√2. அலாங் வித் தட் செகண்ட் மாஸோட ஃபோர்ஸ் என்ன? F/2. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். புரியுதா? ஏன்னா ரெண்டும் ஒரே லைன்ல தானே இருக்கு. F/2 பிளஸ் F√2. F4 ஓட மாஸ் என்ன? F/2 பிளஸ் F√2. கிளியர்? ஓகே டன்? ஓகே. ஃபோர்த் மாஸ் தானே நமக்கு கேட்டாங்க. ஓகே டன். F என்னங்க? gm/a². gm/a² divided by 2 plus gm/a² into √2. gm இருக்கா? ஸோ இதனால என்ன பண்ணணும் நம்ம இங்க? காமன் எடுத்துரு. gm/a² காமன் 1/2 plus √2. So this is the actual answer, you know. So gm/√2 option A. ஓகேவா? புரிஞ்சுச்சா எப்படி பண்ணணும்னு சொல்றது? இதுல சப்ஸ்டியூட் பண்ணலையே அந்த கேள்வி வருதா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? calculate the force of attraction on the unit mass at the fourth corner. ஃபர்ஸ்ட் F நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். gm/a² அப்படின்ற ஃபோர்த் கார்னரை தான் கேட்டாங்க. ஸோ இந்த ஃபோர்த் கார்னரை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடணும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு டைரக்டா இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஃபோர்த் கார்னர்னா அலாங் வித் தட் ஃபோர்த் டயக்னலோட ரிசல்டன்ட்டும் செகண்ட் டயக்னலோட ரிசல்டன்ட்டும் ஆட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா இது? இஸ் இட் கிளியர்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகே டன், நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் லிசன். 3 particles each of mass m. 3 பார்ட்டிகல்ஸ் இருக்கு, அதோட மாஸ் m ஆர் placed at 3 corners of a equilateral triangle. ஈக்குலேட்ரல்னா என்ன? சேம் லென்த் இருக்கும். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். இது ஏ, இது ஏ, இது ஏ. ஓகே, 3 கார்னர்ஸ்ல m அப்படின்ற மாஸை பிளேஸ் பண்ணோம். ஓகே, the center of the triangle is at distance x. இந்த center of the triangle வந்து ஒவ்வொரு மாஸ்க்கும் வந்து x distance தூரத்துல இருக்கு. ஒவ்வொரு மாஸ்க்கும் x distance தூரத்துல இருக்கு. புரிஞ்சுச்சா? either or from the either corner. Okay done. If mass m be placed at the center, mass m என்றது சென்டர்ல பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா what will be the net gravitational force on it? உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், இது சிமெட்ரிக்கல். ஆமாவா? சிமெட்ரிக்கலா சேமா இருக்கா? சென்டர்ல வச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சென்டர்ல வச்சா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குமா? நோ. அதனால 0. இதுக்கு முன்னாடி தானே நம்ம இந்த பாயிண்ட் சொன்னோம். லைக் லிசன், சிமெட்ரிக்கல் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து சென்டர்ல மாஸ் கேட்டாங்க அப்படின்னா கிராவிட்டி நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? 0. அதே தான் இங்க கொஸ்டின். ஓகேவா? ஸோ பெருசாலாம் யோசிச்சு கால்குலேட் பண்ணி இதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே, clear? Next, 3 particles each of mass m are kept at vertices of equilateral triangle. verticesனாலும் கார்னர்னாலும் equilateral triangleல கார்னர் தான், verticesனாலும் ஒன்று தான். ஓகேவா? on side the gravitational force at the center due to this particles, gravitational force என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் 0 தான். கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம், இல்லை இப்படியும் கேட்கலாம். ஸோ பாருங்க இந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால
நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஓகேவா? கிளியர்? நெக்ஸ்ட் இப்போ this is all about gravitational force. ஸோ முடிச்சாச்சு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அடுத்து என்ன அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்ட்னா என்ன? கிராவிடேஷனல் ஃபீல்டு only it depends on gravitational field. Already it is நான் என்ன சொன்ன gravitational force என்றது it is a conservative force. It depends on initial and final position. Once it is depends on work power energy ல பார்த்திருக்கோம். Depends on initial and final position ல இருந்தா work done by round trip is equal to 0 and W1 is equals to W2 is equals to W3. சொல்லிருக்கனா work energy powerல அதே தான் இங்க. ஓகே, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு பாடி இருக்கு. ஓகேவா? ஒரு பாடி, இந்த பாடியில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது அது மேலே அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற பார்ட்டிகல்ஸ் மேலேயும் ஒரு ஃபோர்ஸ், அதோட ஃபோர்ஸ்ன்றது இம்பேக்ட் ஆகுமா? இப்போது என் மேலே ஒரு ஃபோர்ஸ் விழுதுன்னா என்னை சுற்றி இருக்கிற இந்த காலி இடம் இருக்குல்ல, ஸோ இது மேலெல்லாம் வந்து ஃபோர்ஸ் இம்பேக்ட் ஆகுதா? அந்த ஃபோர்ஸோட இது கொடுக்குதா? ஸோ இந்த சுற்றி இருக்கிற அந்த ஃபோர்ஸும் இம்பேக்ட் ஆச்சுன்னா தட் இஸ் கால் கிராவிடேஷனல் ஃபீல்ட். என்னை சுற்றி இருக்கிற ஸ்பேஸ் கூட இங்கே இதில் இதுவாகுதுல்ல. So the space around a body in which any other body experiences a force of attraction is called gravitational force of the first body. Clear? என் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா என்னை சுற்றி இருக்கிற ஸ்பேஸ் மேலேயும் இப்போ என் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போது என்னை சுற்றி இருக்கிற இந்த பென்சில் மேலேயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்ல, ஆமாவா இல்லையா? ஸோ தட் இஸ் கால்டு, இதெல்லாம் ஹோல் பாடியை சேர்த்து என்ன சொல்கிறோம்? கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? கிராவிடேஷனல் ஃபீல்ட். ஓகேவா? கிளியர்? டன். நெக்ஸ்ட் லிசன். கிராவிடேஷனல் ஃபீல்டை ஈல டினோட் பண்ணாங்க, கேபிட்டல் இ. கிராவிடேஷனல் ஃபீல்ட் இந்த சென்ஸ் இது கேபிட்டல் இ வெக்டார். ஓகே டன். இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்டென்சிட்டி. என்ன சொல்கிறாங்க? இன்டென்சிட்டி. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பை மாஸ். இதோட ஃபார்ம்ல என்ன? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பை மாஸ். இந்த சென்ஸ் இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பை மாஸ்னா என்ன? gm² by r² இன்டூ மாஸ். மாஸ் கேன்சல், gm/r². இதுதான் பாயிண்ட் மாஸ்க்கு ஃபார்முலா. ஓகேவா? கிளியரா? ஸோ டைரக்டா gm² by r² நார்மல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு ஃபார்முலா என்ன? gm/r². ஒரே ஒரு மாஸ் தான் வரும். ஓகேவா? கிளியரா? டன். ஸோ இதோட யூனிட் என்ன பாருங்க? gm, நியூட்டன் பை kg, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராவிடேஷனல் ஃபீல்டுன்றது டுவர்ட்ஸ் த மாஸ். இப்போ 2 மாசஸ் இருக்கு. இங்கே கிராவிடேஷனல் ஃபீல்டு எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னா டுவர்ட்ஸ் த மாஸ். இது கூட கிராவிடேஷனல் ஃபீல்டு, இதுக்கு மாஸ்க்கு கிட்ட. இப்போ டென்ஷன் அப்படின்றப்போ அவே ஃப்ரம் த மாஸ் அப்படின்னு சொன்னோம்ல, லாஸ் ஆஃப் மோஷனில். அதே மாதிரி இங்கே கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்றது என்னன்னா டுவர்ட்ஸ் த மாஸ். சாரி இட்ஸ் டுவர்ட்ஸ். இது 2 மாசஸ்னா டுவர்ட்ஸ் த மாஸ் கிட்ட. ஓகேவா? கிளியரா? ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஃபார்முலா தெரியுமா? ஓகே டன். அடுத்து கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன? E is equals to gm/r². ஓகே. நார்மல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? gm²/r². கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ கொஸ்டின் பண்ணுவோம். லிசன். 2 point masses of mass 10 kg, 1000 kg or at a distance of 1. இது ஒரு மாஸ். இதை டூப்ளிகேட் பண்ணி இந்த பக்கம் வைக்கலாம். இந்த மாஸோட வெயிட் 10 kg, இந்த மாஸோட வெயிட் 1000 kg. ஓகேவா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது? இட் இஸ் செப்பரேட்டட் அப்பார்ட் ஃப்ரம் 1 மீட்டர். ஆமாவா? ஓகே. At which point on the line joining them the gravitational field intensity 0? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. When they asked இன்டென்சிட்டி, கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எப்போ 0வா இருக்கும், எந்த பாயிண்ட்ல 0வா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. வில் த கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வில் பி 0. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி? கிராவிடேஷனல் ஃபீல்ட் இது சென்டர் பாயிண்ட். ஓகே. இங்கே கிராவிடேஷனல் ஃபீல்டு எப்போவுமே எங்கே ஆக்ட் ஆகும்னு சொன்னேன்? டுவர்ட்ஸ் த மாஸ். அதாவது மாஸுக்கு கிட்ட இந்த மாதிரி டுவர்ட்ஸ் த மாஸ் ஆக்ட் ஆகும். இது E1 எடுத்துக்கிட்டோம், இல்லை இது E2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது கொஷனில் உனக்கு கிராவிடேஷனல் ஃபீல்டு வென் 0 ஆகும் எந்த பாயிண்டில் அப்படின்னு கேட்டாங்கன்னா டைரெக்டாக என்ன பண்ணுன்னா E1 is equal to E2 ரெண்டுத்தையுமே ஈக்குவல் பண்ணிவிடு. புரியுதா? இந்த 2 கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி, கிராவிடேஷனல் ஃபீல்டை
ஈக்குவல் பண்ணிடு. ஸோ E1 இஸ் ஈக்குவல்ஸ் டு E2. EPன்றது 0 ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈக்குவல் பண்ணிடு சிம்பிளா. ஓகே, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நார்மலாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஓகே, டன். இது வரைக்கும் புரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இது டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1 மீட்டர். ஓகே, டன். கிராவிடேஷனல் E1 by E2 அப்படின்னா GM by R square is equals to GM by R square. இது தானே? ஸோ ஃபஸ்ட்டு E1னா இதோட GMனா GG கேன்சல், இதுலேயே கேன்சல் ஆயிடுச்சு G. ஓகே, ரெண்டுத்துக்கும் கிராவிடேஷன் கேன்சல். மாஸ்ன்றது டிஃப்ரெண்ட் இல்லை. மாஸ் வந்து இதுக்கு 10 kg by R square. R is nothing but radius. டோட்டல் 1 மீட்டர்னா ரேடியஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் தானே? ஆமாவா? ஸோ எவ்வளோ ஆகும் இது? X. ஆமாவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதோட மாஸ் செகண்ட் ஒன் E2ஓட மாஸ் என்ன? 1000 kg பை இதுக்கும் ரேடியஸ் என்ன ஆகும்? இப்போ இது 1 மீட்டர், இது எக்ஸ் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த பார்ட் கண்டுபிடிக்கணும்னா 1ல எக்ஸ் எடுத்துட்டோம்னா வந்துடும். ஸோ இட் இஸ் 1 மைனஸ் எக்ஸ். இதோட டிஸ்டன்ஸ் என்ன? 1 மைனஸ் எக்ஸ். இந்த 1 மீட்டரில் ஃபுல் 1 மீட்டரில் இந்த ஹாஃப் எக்ஸை எடுத்துட்டோன்னா அப்படின்றது வந்துடும். ஸோ 1 மைனஸ் எக்ஸ். புரியுதா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ்லையும் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. ஓகே, 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். 0 0 கேன்சல். ஓகே, டன். ஸோ இது இப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சென்ஸ் இது இந்த பக்கம் போச்சு அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். இந்த சென்ஸ் ரெண்டுமே ஹோல் ஆகுதா? ரெண்டுமே ஸ்கொயர்ஸ் இருக்கு. இது ஈக்குவல் டு 100. ஆமாம், ரெண்டுமே ஸ்கொயர்ஸ் இருக்கு. நான் நெக்ஸ்ட் பேஜில் போடுறேன் பாருங்க. 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயராக பண்ணிப்போமா? இட் இஸ் ஈக்குவல் டு 100. பண்ணலாமா பாருங்க? 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பண்ணுவோமா? ஸோ பண்ணியாச்சு. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா ரூட் ஆகும். 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் 100. ரூட் 100னா 10 ஸ்கொயர் 100 தானே? ஸோ 10 ஸ்கொயராக போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் கேன்சல். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. ஆமாவா? ஸோ இது இந்த பக்கம் வந்துச்சு. இந்த சென்ஸ் நமக்கு தேவை என்ன? அட் வாட் பாயிண்ட்னு கேட்டாங்கன்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ தேவை. ஆமாவா? ஸோ எக்ஸ் வேல்யூ தேவைன்னா ஓகே, டன். நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இது x இஸ் ஈக்குவல்ஸ் டு 10x. ஓகே, டன். ஸோ இப்போது இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸாக வரும். ப்ளஸ் எக்ஸாக மாறுச்சு அப்படின்னா 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு 11x. 10x ப்ளஸ் எக்ஸ் எவ்வளோ? 11x. ஸோ நமக்கு எக்ஸ் வேல்யூ மட்டும்தான் தேவை. எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 by 11. திஸ் இஸ் த ஆன்சர். 1 by 11. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா? நான் என்ன சொன்னேன்? 0 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா E1 is equal to E2. ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸ் வேல்யூ வந்துடும். அட் வாட் பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் வேல்யூ கேட்ட மாதிரி. ஓகே, இதுக்கு ஒரு ஸோ இவ்வளோ நேரம் போட்டோம்ல, இந்த டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி கேட்டாங்க கொஷன்னா சிம்பிளாக வந்து லிசன் கேர்ஃபுல்லி. சிம்பிளாக வந்து டைரெக்டாக வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் m1 பை root m1 plus root m2 into r. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும். இப்போது மாஸ் எவ்வளோ? இங்கே இதுக்கு முன்னாடி கொடுத்ததுல மாஸ் எவ்வளோ? m1 எவ்வளோ? 100 kg. m2 எவ்வளோ? 1000 kg. ஆமாவா? இதுதான் 100 kg 10 kg 1000 kgயா? ஓகே, ஸோ 10 kg ஒன்று 1000 kg ஒன்று. ஆமாவா? ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிதில்ல. R எவ்வளோ? 1 மீட்டர். ஆமாம். ஸோ ஜஸ்ட் ரூட் 10 by root 10 plus root 1000 is into R. R is nothing but 1. ஓகேவா? கிளியரா? ரூட்டு 0 0 இதில் ஒரு 0 கேன்சல். எவ்வளோ இருக்கும்? இது 1 by 1 plus 10. ஆமாவா? அதாவது அதில் ஒரு 0 கன்சிடர் பண்ணால் இதில் 100 ஸ்கொயர் தானே? ஆமாவா? அப்போது 1 plus 10 is equals to 1 by 11. வெரி சிம்பிள். 2 ஸ்டெப்பில் முடிஞ்சு இவ்வளோ நேரம் பண்ணதில். ஆமாவா? ஸோ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கிளியர்? டன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணுவோமா? ஓகே, இஃப் த மாஸ் ஆஃப் த மூன் இஸ் m by 81, where m is the mass of the earth, find the distance of the point where gravitational field due to earth and moon cancel each other. The mass of the moon. Question la enna kettirukanga? Mass of the moon is
m by 81. Okay, where m is the mass of, in the m under the mass of earth is the m. Okay, find the distance at point where gravitational field due to earth and moon cancel. Rendu gravitational fields cancel each other from the center of the moon, given that the distance between the two centers of the earth and moon, அதாவது இது earth, இது moon. Okay, earthக்கும் moonக்கும் நடுவுல இருக்கிற இந்த distance between the two centers of the earth and moon is 60 r, where r is the radius. 60 r அப்படின்னாங்க. r is nothing but a radius. ஆமாவா? clear-ஆ? okay, next. இது வரைக்கும் clear. okay, நல்லா தான் இருக்கு. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஷனில் என்ன? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ்னா எக்ஸ், வாட் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நான் என்ன சொன்னேன்? டைரெக்டாக ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த ஃபார்முலா என்ன? வாட் இஸ் தட் ஃபார்முலா? எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் m1 பை ரூட் m1 ப்ளஸ் ரூட் m2 இன்டூ ஆர். இது தானே? டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணு. m1 என்ன மாஸ்? m1 மாஸ். m1 இஸ் m by 81. m1 is m by 81. m2 is m. Okay, இது clear. okay, so m1 என்ன? m root m by 81 by m1 என்ன? root m by 81 plus m2 எவ்வளோ? root m. ஓகேவா? clear. நல்லது. so இப்போ இதை வந்து 81 root m 81னா root m 81னா 9 ஸ்கொயர் தானே? ஸோ m by 9 ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் root m by 9 ஸ்கொயர் ப்ளஸ் root m. ஆமாவா? இப்போ ஸ்கொயரு ரூட் கேன்சல், இதில் எல்லாத்துலேயும் ரூட் இருக்கு, ரூட் கேன்சல். அதுக்கப்புறம் லிசன், அதுக்கப்புறம் mm கேன்சல், m எல்லாம் சேம் தானே? mm கேன்சல், எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்கு? 1 by 9 by 1 by 9 plus 1. இதுதான் இருக்கு. 9 plus 1, 9 into 1 9 plus 1 10. so 1 by 9 by 10 by 9. okay, clear. into r நம்ம போட மறந்துட்டோம். into r எவ்வளோ? r is nothing but 60r. ஆமாவா? இதுக்கும் 60r, இதுக்கும் 60r, இதுக்கும் 60r. ஆமாவா? ஓகே, 1 by 9 into 9 by 10. இந்த சென்ஸ் 9 9 கேன்சல் ஆயிடுதுமா? ரெசிப்ரோக்கல் 10 by 9 இந்த பக்கம் மேலே கொண்டு போனா 9 by 10 மாறும். 9 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இன்னும் ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 60r இருக்கு. இந்த சென்ஸ் 60r by 10, 10 ones 10 6 is equals to 6r. ஆன்சர் என்ன? 6r. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி சிம்பிள், as simple as that. ஜஸ்ட் ஃபார்முலா போட்டோம், சப்ஸ்டியூட் பண்ண, கேன்சல் பண்ண, முடிஞ்சு. ஓகேவா? கிளியரா? எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிச்சா? அட் வாட் டிஸ்டன்ஸ், அட் வாட் பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா புரியுதா? டன். நெக்ஸ்ட், இவ்வளோ நேரம் ஃபர்ஸ்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டிஃப்ரெண்ட் மாசஸ் கேட்டாங்க, நிறைய மாசஸ்னா நெட் ஃபோர்ஸ் பார்த்தோம், F1 + F2 + F3. அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஓகே, கிராவிடேஷனல் ஃபீல்டு E is equals to gm by r ஸ்கொயர். இதில் மறுபடியும் இதில் மோர் தென் 2 மாசஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நெட் கிராவிடேஷனல் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்றத பார்ப்போம். தட் இஸ் E1 + E2 + E3 + E4 இந்த மாதிரி. ஓகேவா? பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் இஸ் த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இவ்வளோ நேரம் பார்த்தது பாயிண்ட் மாசஸ். இப்போ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் லைக் m1 m2 m3 mn இந்த மாதிரி இ நெட் இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ கிராவிடேஷனல் ஃபீல்ட் நெட் ஃபீல்ட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இப்போ இது யூஸ் பண்ணோம். ஓகேவா? கிளியர்? ஓகே, வாட்ஸ் த டைம் நவ்? 8:43. ஓகே, நோ இஷ்யூஸ். இப்போ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, S infinity என்னன்னு சொல்கிறேன், ஜிபி சீரீஸில் வரும். S infinity equals to a by 1 minus r. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஒரு கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் ஒன்று சொல்கிறேன். ஓகேவா? லிசன், இந்த கொஷின் பாருங்கள். லுக் அட் திஸ் கொஷின். Figure shows a system of point masses. System of point masses, a group of point masses இருக்கு. On x-axis, x-axisல அந்த point mass இருக்கு. Find the net gravitational field intensity at the origin. Origin, அதாவது எல்லாத்தையும் சேர்த்து net field intensity எவ்வளோ at the origin, origin கிட்ட.
அப்படின்றது கொஷின். ஆமாவா? ஸோ நமக்கு என்ன தெரியும்? நெட் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கேட்டிருக்காங்க. இந்த இ நெட் கேட்டிருக்காங்க. நெட் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அதானே கேட்டிருக்காங்க. நெட் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஸோ இது கேட்டிருக்காங்கன்னா E1 + E2 + எத்தனை இருக்குங்க? 1 2 3 4 மாசஸ் இருக்கு. ஸோ E4 E3 + E4. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிச்சு. இப்போ ஈனா என்ன? Gm/r² + Gm/r² plus Gm/r² plus Gm/r². இங்க ஒன்று நல்லா இந்த கவனிச்சிங்கன்னா ரேடியஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. 1 2 meters 4 meters 8 meters. ஆமாவா? சேஞ்ச் ஆகுதா? இந்த சென்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ் அப்படின்றது இங்க சேஞ்ச் ஆகும். ஓகேவா? மற்றதெல்லாம் வந்து காமனா இருக்கு. ஜிஎம்ன்றது காமன், மாசஸ்ன்றது எம் தான் கொடுத்துருக்காங்க, மாத்தி கொடுக்கல, எல்லாமே எம் தான். ரேடியஸ் மட்டும் 1 meters 2 meters 4 meters 8 meters மாத்தி கொடுத்துருக்காங்க. இந்த சென்ஸ் ஜிஎம் அப்படின்றது காமன் எடுத்துட்டோம், ஜிஎம் அப்படின்றது காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சென்ஸ் 1/r1² plus 1/r2² plus 1/r3² plus 1/r4². ஓகேவா? ஸோ இதுதானே? ஓகே, டன். ஸோ Gm is equals to 1/r1² எவ்வளோ இங்க? 1 meter. In the sense 1² plus 1/r2² எவ்வளோ? 2 meters. 2 metersனா 2² 4 plus 1/r3² எவ்வளோ? 4. 4² 16 plus r4² எவ்வளோ? 8. 8² 64. புரியுதா? இப்போ லிசன், எனக்கு தெரிஞ்சு ஆப்டிடியூட் படிச்சிருந்தீங்க, இல்லை ஒரு பேசிக் படிச்சிருப்பீங்க, மேத்ஸ்லேயே படிச்சிருக்கீங்க 10th வரைக்கும் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. நல்லா எடுத்தோம்னா இது 1² 1 தான் வரும். ஓகே, டன். 1 போட்டுக்கிட்டோம். இப்போ இதை நல்லா கவனிச்சிங்கன்னா இன்டூ 1/4 இன்டூ 1/4 இன்டூ 1/4 இந்த சீரீஸில் தானே மூவ் ஆகுது. அதாவது இன்டூனா 4 4s are 16, 16 4s are 64, அந்த மாதிரி தானே போகுது. இன்டூ 4 இன்டூ 4 இன்டூ 4. ஆமாவா? எஸ் ஆர் நோ? ஸோ இந்த மாதிரி இந்த சீக்வன்ஸில் மூவ் ஆகுதுன்னா தட் இஸ் கால்ட் ஜிபி சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது என்ன? ஜிபி சீரீஸ். இது இன்டூ 1/4 அப்படின்றோம்ல, இது என்ன இங்கே? இன்டூ 1/4 எல்லாத்துக்குமே காமனாக 4 4 4 தானே மூவ் ஆகுது. எஸ் ஆர் நோ? இன்டூ 1/4 இன்டூ 1/4 என்ன இதெல்லாம்? What is this actually? R. இதெல்லாம் வந்து radius, which is R is equals to, அப்போ என்ன ஆகும்? 1/4. R is equals to 1/4. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? S infinity is equals to A/1 minus R. இதென்ன நம்ம இங்கே கற்றுக்கிட்டோம்? A/1 minus R. R நமக்கு வேல்யூ தெரிஞ்சிச்சு. எவ்வளோ? இன்டூ 1/4. 1/4ன்றது இங்கே இது நடுவில் இருக்கிற இந்த கேப். 1/4 முடிச்சு. A என்ன? சிம்பிளா A is nothing but 1. ஆமாவா? ஸோ A1 அப்படின்னா லிசன், லென்த் பார்த்துக்கோங்க, கேப் A சிங்கிள் 1. ஸோ இங்கே பாருங்க, திஸ் இஸ் A. ஆக்சுவலி சொல்லணும்னா A is equals to 1. ஓகே, நல்லா தான் இருக்கு. சிம்பிளாக வந்து E net நமக்கு தேவை. எஸ் இன்ஃபினிட்டி, வெயிட், listen, S infinity is equals to A/1 minus R. A எவ்வளோ? 1/1 minus R எவ்வளோ? 1/4. 1/4. 1/4. That is equals to 1/4. 1 is 4 minus 1, which is 3/4. In the sense 4/3 மாறுமா, reciprocal இந்த பக்கம் போனா. So 4/3 is the S infinity is equals to 4/3. அப்படின்னா என்ன அர்த்தம்? E net அப்படின்றது காமனா என்ன இருக்குங்க? Gm. So E net is equal to Gm. இந்த காமன் எல்லாம் இந்த எல்லாத்தையும் சேர்த்து S infinity சொல்றோம். அதாவது இந்த லைன் பூரா இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து S infinity. இப்போ S infinity எவ்வளோ வந்துச்சு? 4/3. So 4/3. So option Gm 4/3னா எவ்வளோ? So option D is the right answer. Clear? 4/3 Gm. அவ்வளோதான். ஸோ இதுக்கு தான் SF இன்ஃபினிட்டி அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இல்லைனா நமக்கு கொஞ்சம் இதை விட வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகும். அதனால நான் சொல்கிறேன், சிம்பிளாக ஜிபி சீரீஸ் வந்துச்சு அப்படின்னா லைக் இந்த மாதிரி இன்டூ 1/4 இன்டூ 1/4 நெக்ஸ்ட் 4 4s are 16, 16 4s are 64, 4 4 அப்படின்னு ஆறுது இல்லை? ஆமாவா? இன்டூ 4 தானே, மேலே டினாமினேட்டரில் இருக்கிறதுனால 1/4 1/4 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கிளியர்?
டன். இந்த கொஸ்டின் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? எஸ் இன்ஃபினிட்டி ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஓகே, கிளியர்? இது வென் ஆல்ஃபா இஸ் லெஸ் தென் 1 இருந்தால் மட்டும்தான். ஓகே, கிளியரா இந்த கொஸ்டின்? நெக்ஸ்ட், கிராவிடேஷனல் ஃபீல்ட் டியூ டு கண்டினியூஸ் மாஸ். கண்டினியூஸ் மாஸ்னா என்ன? இப்போ ஒரு பெரிய மாஸ் இருக்கு, அதில் ஒரு சின்ன மாஸ், அதில் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் மாஸ் தான் கண்டினியூஸ் மாஸ். இப்போ இது இவ்வளோ பெரிய சிஸ்டம் இருக்கு, இதில் ஒரு சின்ன பாயிண்ட் மாஸ் இருக்கு, இந்த பாயிண்ட் மாஸ்ல மறுபடியும் ஒரு சின்ன பீஸ் இருக்கா? ஆமாவா? ஸோ இதை தான் வந்து இந்த டிஎம், இதில் ஒரு சின்ன மாஸ். இப்போ ஒரு ராட் இருக்கு, இதில் ஒரு சின்ன ராட், இந்த பீஸ் மட்டும் வேணும் அந்த மாஸ்னா இந்த டிஎம். ஸோ இந்த சின்ன மாஸ் தான் வந்து கண்டினியூஸ் மாஸ். இந்த மாதிரி எந்த கான்செப்ட் வேணா எடுத்துக்கோ. கண்டினியூஸ் மாஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாங்க இன்டிகிரேஷன் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டு கேட்டாங்க. கிராவிடேஷனல் ஃபீல்டு ஃபார்முலா என்ன? E is equals to gm/r². ஆமாவா? ஸோ இங்கே கண்டினியூஸ் மாஸ் கேட்டாங்கன்னா இன்டிகிரேஷன் மாஸ் என்ன? டிஎம் வரும். கண்டினியூஸ் மாஸ்னா அவ்வளோதான், ஃபார்முலா வந்துடுச்சு, முடிஞ்சு. புரியுதா நான் சொல்றது? இஸ் இட் கிளியர்? ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டோட மாஸ் ஃபார்முலா என்ன? gm/r². இப்போ கண்டினியூஸ் மாஸ் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இதுக்கு இன்டிகிரேஷன் போட்டுட்டு, கண்டினியூஸ் மாஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு இன்டிகிரேஷன் போட்டுட்டு gm அப்படின்றது இங்கே என்ன? dm இருக்கும். ஸோ dm/r², அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் கண்டினியூஸ் மாஸ். ஓகே, இன்டிகிரேஷன் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். எந்த கான்செப்ட் எடுத்துக்கோ, இன்டிகிரேஷன் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம் கண்டினியூஸ் மாஸாக இருந்தால். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட், இப்போ இதுக்கு ரொம்ப லென்த்தியாக ஆக்சுவலி சொல்ல போனோன்னா இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணோம். பட் நம்ம ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஓகே, டைம் சேவ் பண்ணோம்ல, டைம் லிமிட் இருக்குல்ல, ஸோ அதனால். அண்ட் தென் இப்போ நான் கான்செப்ட் சொல்கிற நேரத்தில் இல்லை, பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஷாட், ரைட்? ஸோ மோஸ்ட்லி வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கான்செப்டை கவர் பண்ண நான் ட்ரை பண்ணுறதுனால எல்லா கான்செப்ட்ஸையும் டைரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஓகே. ஃபைண்ட் த கிராவிடேஷனல் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P டியூ டு யூனிஃபார்ம் ராட் மாஸ் m and length. யூனிஃபார்ம் ராட் மாஸ் இந்த சென்ஸ் இது வந்து இட் இஸ் எ கண்டினியூஸ் மாஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நீங்கள் ரொட்டேஷனல் மோஷன் இதிலெல்லாம் பார்த்துருக்கோம்ல. ஓகே, கிராவிடேஷனல் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. ஆமாவா? இந்த மாதிரி யூனிஃபார்ம் ராட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் அ கண்டினியூஸ் மாஸ் நமக்கு தேவைப்படுது. இந்த சென்ஸ் இதுக்கு ஃபார்முலா என்ன? இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டிகிரேஷன் gdm/r². டைரக்ட் ஃபார்முலா இது. ஆமாவா? பட் கொஷனில் எப்போ இந்த யூனிஃபார்ம் ராட் மாஸ் அட் பாயிண்ட் P அப்படின்றவங்கள, ஓகேவா? ஸோ இது கொஷனில் கொடுத்தது. இது R1 லென்த், இதுலேருந்து இது A டோட்டலாக எடுத்தோம்னா R2 லென்த் அப்படின்றது இது யூனிஃபார்ம் ராட் மாஸ். இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா சிம்பிளாக யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன், கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன ஆகும்னா gm/r²ல R1 R2 மாறும். அவ்வளோதான், சிம்பிள். gm/r1 R2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போ இந்த மாஸ் இந்த டைப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா, புரியுதா? ஸோ இந்த மாதிரி அட் பாயிண்ட் P இது A, இது R1, இது R2 இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்க. அப்போது கேட்டாங்க உனக்கு யூனிஃபார்ம் மாஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா சிம்பிளாக gm/r1 R2. இப்போ gm மாஸ் சேம் தான், பை R1 என்னங்க? வாட் இஸ் R1 ஹியர்? வாட் இஸ் R1? R1 அப்படின்றது இங்கே என்ன? A. ஆமாவா இல்லையா? R1 இஸ் A into R2. R2 என்னங்க? R2 இஸ் ஃபுல். திஸ் இஸ் R2. R2 நான் என்ன? டோட்டல். அப்போ A பிளஸ் எங்க இந்த லென்த் எவ்வளோ? L. ஸோ A பிளஸ் Lன்றது R2. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இது L. ஓகேவா? ஸோ R2னா டோட்டல் இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ். அப்போ A பிளஸ் L தானே? ஸோ A பிளஸ் L. ஸோ சிம்பிளாக வந்துடுச்சு. ஆப்ஷன் D இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? 2 நிமிஷம் முடிஞ்சு வேலை. புரியுதா? எப்போ யூஸ் பண்ணோன்றது கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஃபார்மேட்டில் கொடுத்தாங்க. லைக் P டிஸ்டன்ஸ்லேருந்து ராடுக்கும் பாயிண்ட் மாஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து R1, நெக்ஸ்ட் ஃபுல் டோட்டல் டிஸ்டன்ஸ் R2 இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சிம்பிளாக டைரெக்டாக இது யூஸ் பண்ணேன். கிராவிடேஷனல் ஃபீல்டு இஸ் ஈக்குவல்ஸ் டு gm/r1 R2. ஓகேவா? சிம்பிள். போட்டோமா, சப்ஸ்டியூட் பண்ணமா, ஆன்சர் வந்துச்சு. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி ஒரு கொஷின். A particle of mass m is placed at a distance d. ஒரு மாஸ் வந்து பார்ட்டிக்கலோட மாஸ் வந்து m
இது இட் இஸ் அ பார்ட்டிகல். இந்த மாஸோட எம்ன்றது d டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. From one end of the rod இருந்து d distance. Okay. With the length L, mass M as shown in the figure. Okay. Find the magnitude of the gravitational force. என்ன கேட்டிருக்காங்க? Magnitude. What they asked? என்ன கேட்டிருக்காங்க? Magnitude of the gravitational force of the particle due to rod. Magnitude of the gravitational force. Magnitude in the sense. What is magnitude? Magnitude. What is magnitude? Magnitude of the gravitational force. இந்த வாட்டி இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்காங்க? Gravitational field கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாக E யூஸ் பண்ணோம். இந்த வாட்டி இட் இஸ் அ பாயிண்ட் மாஸ், சாரி கண்டினியூஸ் மாஸ், யூனிஃபார்ம் ராட் தான். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு GMM by R square. இதுதானே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா. பட் இதில் வந்து மறுபடியும் GM by R square என்ன ஆகும்? ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் EM by R square. சாரி, இது எல்லாத்தையும் வந்து ஃபீல்ட் இன்டென்சிட்டி EM. ஆமாவா? புரியுதா? நான் ஏன் E எடுத்தேன்னு? ஏன்னா கண்டினியூஸ் மாஸ்க்கு நம்ம எப்போ பண்ண முடியும்? ஓகே, கண்டினியூஸ் மாஸ்க்கு நம்ம எப்போ பண்ண முடியுங்க? கண்டினியூஸ் மாஸ் இருந்தால் நமக்கு இங்கே இந்த மாதிரி கண்டினியூஸ் மாஸ் இருந்தால் E நெட் மட்டும்தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். அதனால E நெட் வர மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, கிளியர்? ஓகே, E. E அப்படின்னு கேட்டப்போ நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும்னு சொன்னேன்? GM by R1 R2 கண்டினியூஸ் மாஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா GM by R1 R2 இன்டூ எம் ஒன்று இருக்குல்ல இங்கே, அந்த எம் இங்கே போட்டுக்கோ. ஸோ GM மாஸ் சேம் கொடுத்துருக்காங்க. R1 என்னங்க? R1ன்றது என்ன? இது R1. ஆமாவா? R1 எவ்வளோ இங்கே? D. ஓகே, அண்ட் R2 என்ன? டோட்டலாக சேர்த்தா R2 தெரியும் நமக்கு. ஆமாவா? R2 டோட்டல்னா D plus L then R2, D plus L into D plus L into M. ஆமாவா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் டு திஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றும் ஃபர்தராக கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஆப்ஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. இட்ஸ் கான்செப்ட் பேஸ்ட் அப்படின்றதுனால நான் ஆப்ஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. ஓகே, புரியுதா? இப்போது R1னா என்ன? பாயிண்ட்லேருந்து எண்ட் ஆஃப் த ராட் வரைக்கும் R1, டோட்டல் பாயிண்ட் டு ராடு சென்டு சேர்த்தா R2. ஸோ இந்த மாதிரி கொஷின் பேஸ்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக அப்ளை பண்ணணும். பட் லிசன் கேர்ஃபுல்லி. எப்போ அப்ளை பண்ணோம்? இப்போ இப்படி இந்த ஃபார்மில் கொடுத்துருக்கோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னே ஃபோர்ஸுக்கு நம்ம சொல்லலையே, இந்த அக்கா சொல்லலையே ஃபோர்ஸுக்கு, கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு மட்டும்தான் சொன்னாங்க அப்படின்னு போய்விங்க. ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னா டைரெக்டாக இது கொடுத்தாங்கன்னா நீ இதில் சப்ஸ்டியூட் பண்ணு. அந்த பாசிபிலிட்டிஸ் பாரு, அது கொண்டு வர, அந்த ஃபார்முலா கொண்டு வர ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா பாரு. ஓகே, கிளியரா? இது வரைக்கும் இஸ் இட் கிளியர்? லிசன், இது ஒரு ரிங் ஆர் ஸ்பியர் எதனா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலிருந்து ஆர்ன்றது இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிச்சுமா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் முடிஞ்சு, அது சிஸ்டம் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் முடிஞ்சு, கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்றது முடிஞ்சு, அதோட சிஸ்டம் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு அண்ட் தென் கண்டினியூஸ் மாஸோட எப்படி பண்ணணும் கிராவிடேஷனல் ஃபீல்டு, இந்த கான்செப்ட்லாம் இப்போ முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது. சர்க்கிள், ஸ்பியர், ரிங், டிஸ்க் எதனா எடுத்துக்கோ. லிசன், அதுலேருந்து சென்டர்லேருந்து சர்ஃபேஸ் இருக்க பார்த்தோன்னா திஸ் இஸ் ரேடியஸ் கேபிட்டல் ஆர். அண்ட் இந்த ரேடியஸ் சென்டர்லேருந்து இங்கே ஒரு பாயிண்ட் வசதியில் இந்த பாயிண்ட் மார்க்ஸோட டிஸ்டன்ஸ் என்ன? ஆர், ஸ்மால் ஆர். எப்பவுமே வந்து இங்கே ஸ்மால் ஆர் இஸ் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர். ஆமாவா? எஸ் ஆர் நோ? இது பெருசாக தானே இருக்குது when compared with this. எஸ், லென்த். ஆமாவா? ஓகே, இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு கேட்பாங்க. இவ்வளோ நேரம் நார்மல் கிராவிடேஷனல் ஃபீல்டு கேட்டாங்க. பட் இங்கே வந்து சில ஷேப்ஸ் கொடுத்துரு, லைக் சர்க்குலர்ஸ், ரிங், ஹாலோஸ்பியர், ஸ்பெரிக்கல், இந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஸோ லிசன், இது நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ நல்லா கேளுங்க. கிராவிடேஷனல் ஃபீல்டு ஆஃப் சர்க்குலர் ரிங், ஒரு சர்க்குலர் ரிங் இருக்குது.
இதோட கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன, சர்க்குலர் ரிங்கோட கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன, மூணு டிஃப்ரென்சஸ் இருக்கு. ஒன்று ஆக்சிஸ் கிட்ட என்ன, இன்னொன்று சென்டர்ல என்ன, இன்னொன்று மேக்ஸிமம்ஸ். இந்த சென்ஸ் லிசன். ஒன்று சர்ஃபேஸ் கிட்ட என்ன, ஆக்சிஸ் கிட்ட, இன்னொன்று சென்டர் கிட்ட என்ன, இன்னொன்று தூரம் மேக்ஸிமம், அதுதான் இங்கே. ஸோ ஆக்சிஸ் கிட்ட கேட்டாங்க அப்படின்னா ஜிஎம். இந்த பாருங்க, திஸ் இஸ் த கிராஃப் டு திஸ் சர்க்குலர் ரிங்குக்கு கிராஃப்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நான் இப்போ கான்செப்ட் சொல்ல விரும்பல, அதனால ஜஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. கான்செப்டா ஃபுல்லாக எப்படி வந்துச்சுன்னு சொல்ல டைம் இல்லைங்க. ஓகே, ஸோ இப்போ கிராஃப் இது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் ஆக்சிஸ், Emax, this is axis and this is center. Okay, clear here. இது graph இந்த மாதிரி வரும். ஓகே, axis கிட்ட வந்து gm by r square plus r square into 3/2. சென்டர்ல gravitational field 0. நெக்ஸ்ட் Emax அப்படின்றது d by dr is equals to 0. ஸோ இதுவும் 0, இதுவும் 0. ஆக்சிஸ் கிட்ட மட்டும் இதுக்கு சர்க்குலர் ரிங்க்கு கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்றது இருக்கும். அதோட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இந்த ஃபார்முலாவும் கற்றுக்கோங்க. ஓகே, வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆர்ன்றது இங்கே Emaxக்கு ஆர்ன்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் பை √2. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஆங்கிள் கொடுத்தாங்க, ஒரு ஃபார்ம், ஒரு செக்டார் அப்படின்றது கொடுத்து ஒரு ஆங்குலர் ஃபார்ம் கொடுத்து உனக்கு இதில் கிராவிடேஷனல் ஃபீல்டு கேட்டாங்க அப்படின்னா லைக் தீட்டா இந்த ஃபார்மில் கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீ இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ நீ கற்றுக்க வேண்டியதுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் கற்றுக்கோ. ஓகேவா, பொறுமையாக கற்றுக்கோ. நெக்ஸ்ட் இப்போ சர்க்குலர் ரிங் முடிஞ்சா அதோட இது என்ன கிராஃபு இந்த மாதிரி முடிச்சா. ஓகே, சென்டர்லேயும் மேக்ஸிமம்லேயும் அங்கே இது வந்து 0. ஆமாவா, கிராவிடேஷனல் ஃபீல்டுன்றது 0. நெக்ஸ்ட் இங்கே ஹாலோஸ்பியர் ஆர் யூனிஃபார்ம் ஸ்பெரிக்கல் ஷெல்னு கூட சொல்லுவாங்க. அதில் எப்படி இருக்கும், அதில் இந்த மாதிரி கிராஃப் இதுதான் கிராஃபிங்க. ஒவ்வொன்றுத்துக்கு சேஞ்ச் ஆகும் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. ஹாலோஸ்பியருக்கு கிராஃப்ன்றது இந்த மாதிரி வரும். ஓகே, இது மொத்தம் 3 டைப்ஸ். ஹாலோஸ்பியருக்கு அவுட் சைடு என்னவா இருக்கும், ஆர்ன்றது கிரேட்டர் தென் ஆரா இருக்கும்போது அவுட் சைடு என்னவா இருக்கும், இன்சைடு என்னவா இருக்கும், சர்ஃபேஸ் கிட்ட என்னவா இருக்கும். லிசன், அவுட் சைடு ஆர் இஸ் கிரேட்டர் தென்னா இங்கே வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு என்னவா இருக்கும். இன்சைட்னா ஆர்ன்றது ஈக்குவல் டு ஆர், இங்கே பார்ட்டிக்கல் இருந்துச்சு, திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர்னா அப்போ என்னவா இருக்கும், ஆர் இஸ் லெஸ் தென் ஆர் இன்சைடாக இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும், சர்ஃபேஸ் கிட்ட இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும், இன்சைடாக இருந்துச்சுன்னா என்ன. புரியுதாடா நான் சொல்கிறது? ஓகேவா, கிளியர்? ஸோ அவுட் சைட், இன்சைட், சர்ஃபேஸ். அவுட் சைட் சர்ஃபேஸ் கிட்ட கிராவிடேஷனல் ஃபீல்ட் 0 and gm by r square, gm by r square. But remember one thing, இங்க வருங்க gm by small r square which is point mass கிட்ட இருந்து r வருதுல அந்த r. இங்க வந்து இன்சைட்ல வந்து r square, கேபிட்டல் r square. இன்சைட்னா உள்ள ரேடியஸ் இருக்குல்ல அந்த r. ஓகேவா, இது டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் சாலிட் ஸ்பியருக்கு. ஸோ இப்போ கிராஃப் இதுக்கு முன்னாடி வந்தது இது. கிராஃப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஓகே, சாலிட் ஸ்பியருக்கு இதுவும் அவுட் சைட், சர்ஃபேஸ், இன்சைட். ஓகே, அவுட் சைட்னா ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு கிரேட்டர் தென் ஆர், இன்சைட்னா ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர், ஆர் இஸ் லெஸ் தென் ஆர். இன்சைட், ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா கற்றுக்கோங்க. அண்ட் தென் இன்சைடும் இங்கே கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கிராஃப் ஹியர். மவுண்டெயின் மாதிரி இருக்கா, சாலிட் ஸ்பியர் மவுண்டெயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் லைக் மவுண்டெயின், ரைட்? So solid sphere is a mountain. Solid sphere is a mountain. Solid sphere is a mountain. Okay? So இப்போ mass increase ஆக electric field intensity increase ஆகும். So இந்த mass இருக்குல்ல, இது increase ஆக electric field intensity inside increase ஆகும் அப்படின்றது. So clear இது solid sphere up to here. So just 3 concept. ஒன்று circular ring, இன்னொன்று ஹாலோஸ்பியர், இன்னொன்று சாலிட் ஸ்பியர். இது மூணும் கற்றுக்கோங்க, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அலாங் வித் கிராஃப்ஸ். ஓகே, கிராஃப்ஸோடு சேர்த்து கற்றுக்கோங்க. ஓகே, ஓகே, டன். நெக்ஸ்ட், லிசன் கேர்ஃபுல்லி. Which are of the following plots represents the variation of gravitational fields on a particle with a distance or due to thin spherical shell? What is thin spherical shell? What is thin spherical shell?
ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னா என்ன, இட் இஸ் எ ஹாலோஸ்பியர். ஆமாவா? இதுக்கு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கிராஃப் என்ன ஹாலோஸ்பியருக்கு இந்த மாதிரி வருமா? ஸோ அதுக்கு தான் ஆன்சர். இந்த மாதிரி எங்கே இருக்குது? இதுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஸோ கிராஃப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஷேப்ஸ் எதுக்கு எந்த கிராஃப் வரும்ன்றதை கற்றுக்கோங்க. ஓகே, கிளியரா? இது ஆக்சுவலி 2012 கொடுத்த கொஷின். இஸ் இட் கிளியர்? Next, what will be the formula of mass of the earth in terms of g or and g? G is nothing but gravitational constant. அப்போ கண்டிப்பா normal gravitational force ஓட formula என்ன? gm by r square. ஆமாவா? It's okay. F is equals to sorry. Force is equals to gmm by r square. இதுதானே நார்மல் ஃபோர்ஸ். ஆமாவா? இங்கே கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஸ்மால் ஆர் எடுத்துக்காம கேபிட்டல் ஆர் எடுத்துக்கலாம். ஓகே, டன். நெக்ஸ்ட், ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் வெயிட், எம்ஜி அப்படின்னு எழுதிக்கலாம். வெயிட்னாலும் எம்ஜி தான் நமக்கு தெரியும்ல. ஸோ லாஸ் ஆஃப் மோஷன்லலாம் பார்த்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எம்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜிஎம்எம் பை ஆர் ஸ்கொயர். எம்எம் கேன்சல். நம்ம கேட்டிருக்கிறது என்ன? மாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மாஸ் வேணும்னா மாஸ் அந்த பக்கம் விட்டுட்டு எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க. GR by G. So this is a R square இல்ல, sorry, R square by G. So this is the formula, GR square by G. Option B is the right answer. Very simple. Okay, 1996 கொடுத்த question இது. Is it clear? Next. So இது வரைக்கும் clear-ஆடா? முடிஞ்சு. Next வந்து acceleration. ஓகே, ஸோ இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆக்சலரேஷன் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல்ல? புரிஞ்சிச்சுன்னா தயவு செய்து கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே சில பேர் பார்ப்பீங்களே, ஏதாச்சும் எனக்காக பண்ணுங்களேன். ஓகே, அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன, ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், சிஸ்டம் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம், கிராவிடேஷனல் ஃபீல்ட்னா என்ன, சிஸ்டம் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபீல்ட்ஸில் வந்து உனக்கு கண்டினியூஸ் மாசஸ் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது, அண்ட் கிராவிடேஷனல் ஃபீல்டு சில ஷேப்ஸ் கொடுத்தாங்க, லைக் சர்க்குலர் ரிங், ஹாலோஸ்பியர், சாலிட் ஸ்பியர், இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன அப்படின்றத இந்த கிளாஸில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் புது டாபிக் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பபாய், டட்டா. நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.